தாவேகா சார்பில் கரூர்ல நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவத்தை திசை திருப்பும் வகையில சமூக வலைதளங்கள்ல பொய் செய்தி பரப்பியவர்களை போலீசார் அடுத்தடுத்து கைது பண்ணிட்டும் இருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்த தகவல் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவர் வெளியிட்ட பதிவுல சாலையில நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்கள்ல கருத்து பதிவிட்டாலே கைது, இப்படி ஆளும் வர்க்கத்தின் அறுவடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களுடைய புரட்சிதான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலுமே இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிராக புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்குமே இளைஞர்களுடைய எழுச்சி நிகழும். அந்த எழுச்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவுமே இருக்க போது. பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த கருத்து சோஷியல் மீடியாக்கள்ல வைரலான நிலையில ஆதவ் அர்ஜுனா அந்த பதிவை நீக்கிட்டாரு. இந்த நிலையில இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆதவ் அர்ஜுனன் இது குறித்து ட்விட்டர் பதிவு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் காண்பித்தாரு. ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும், இவங்க சட்டத்திற்கு அப்பாற்பட்டவங்களா என கேள்வியை எழுப்பிய நீங்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவிற்காக காத்திருக்கிறீர்களா அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்காரு. அதற்கு அரசு தரப்புல வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போது நீதிபதி ஒரு புரட்சியை ஏற்படுத்துவது போல பதிவிட்டிருக்காரு. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுங்க, இதே போல பொறுப்பற்ற பதிவுகளை காவல்துறை கவனத்துடன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையுமே எடுங்க, நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்கு, சம்பந்தப்பட்ட போது தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்காரா. இது மட்டுமல்ல, தாவேகா தலைவர் விஜயவர்கள் மீதும் புஷி ஆனந்த் அவர்கள் மீதுமே நீதிமன்றம் அதிரடியாக பாயவுமே இருக்கா. இதனால ரசிகர்கள் தற்போது அச்சத்திலுமே இருந்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.